அருண், ஜனனி 2 பேருமே சென்னையோட டாப் ஐடி கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு கனவு தான். இந்த நகரத்தோட இரைச்சல்லேருந்து தள்ளி அமைதியான ஒரு இடத்துல அவங்களுக்காக ஒரு சின்ன உலகம், ஒரு சொந்த வீடு அப்படி வாழணும்னு அவங்களுக்கு ஆசை. அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் சாயங்காலம் அருண் ஒரு விளம்பரத்தை பார்த்தான். கோயம்புத்தூர் ரோட் பக்கத்தில் ஒரு பழைய பாரம்பரிய வீடு, 1987களில் கட்டினது, 3 மாசமாக காலியாக இருக்குது. வாடகையும் ரொம்ப குறைவு. ஜனனி, இந்த வீடு நமக்காகவே காத்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அருண் செம எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறான். ஆனால் ஜனனி ஒரு நிமிஷம் தயங்குறான். ஏன்னு தெரியல, அவள் மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயம். அந்த வீட்டோட பெரிய மரக்கதவை திறந்ததும் ஒரு கூலான காற்று அவளை உரசிட்டு போகுது. உள்ள ஏசி போட்டிருப்பாங்க போல, அதான் கூலாக இருக்கு அப்படின்னு சொல்லி அருண் சிரிக்கிறான். ஆனால் ஜனனிக்கு தெரியும், அந்த குளிர்ச்சி ஏசியோடது இல்லை, பல வருஷமாக அந்த வீட்டுக்குள்ளே அடப்பட்டு கிடந்த ஒரு மௌனம், ஒரு வீட்டோட ஆழமான பெருமூச்சு. இந்த பயங்கரமான கதையை நீங்கள் முழுசாக பார்க்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.